Nobel. In the vaati, luckily, economics Nobel is very, very relevant to our topic. And this year's economics Nobel is not relevant in economics, but it is relevant in world history. ஸோ வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி பேப்பர் ஒன்ல நமக்கு அது ரெலவெண்டா இருக்கு. அண்ட் நிறைய ஆப்ஷனலுக்கு இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ நிறைய ஆப்ஷனல்லாம் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல், ரெண்டாவது சோஷியாலஜி ஆப்ஷனல், மூணாவது ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷனல், அண்ட் நாலாவது அப்கோர்ஸ் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல். இந்த 4 ஆப்ஷனலுக்குமே வந்து இந்த ஒரு நோபல் பிரைஸ்ல பேசப்பட்ட விஷயம் வந்து இட்ஸ் வெரி ரெலவென்ட் டு த சிலபஸ். ஸோ அதனாலேயும் வந்து நம்ம வேற ஏதாவது ஆப்ஷனல் இருக்கலாம், நான் விட்டுருக்கேன். பட் இந்த நாளுக்கு தான் அது ரொம்ப முக்கியமான டாபிக், ஆப்ஷனலையும் ரெலவெண்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நோபலோட ஸ்பெஷாலிட்டி. அப்கோர்ஸ் இது எக்கனாமிக்ஸ்ல இருந்து எப்படி வரும்னு தெரியாது, பட் அங்க 3 இடத்துல வரும். ஸோ அதனால இந்த வாட்டி எக்கனாமிக்ஸ் நோபலையும் வந்து வி ஹாவ் டு டிஸ்கஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஹவ் ஸ்போக்கன். அதை கண்டிப்பா பார்க்கணும். ஸோ ஹாய் ஆல், இப்போ இன்னைக்கு வந்து வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தி எக்கனாமிக்ஸ் நோபல் அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இது வந்து நம்ம 3rd இயரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸும் வந்து டிஸ்கஸ் 2022ல we discussed about how banking sector crisis collapses the economy அப்படிங்கிறத பத்தி நோபல் பார்த்துருப்போம். அண்ட் 1929 டிப்ரெஷனுக்கு how banking sector collapse is the reason அப்படிங்கிறத அதில் பேசியிருப்போம். ஸோ அந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் பத்தி. அண்ட் லாஸ்ட் இயர் வந்து கிளௌடியா கால்டினோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஆஃப் உமன் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ல இருக்கிற இஷ்யூஸ் பத்தி லாஸ்ட் இயர் நோபல் பிரைஸ்ல பார்த்துருப்போம். அண்ட் இன்னைக்கு வந்து எனக்கு நான் வீடியோ போட ஆரம்பிச்சதுலன்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து we are going to discuss about this year's Nobel, which is related to why nations fail அப்படிங்கிற இந்த இஷ்யூ. ஸோ இந்த நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் வந்து டைரக்டா கொஸ்டின் வந்து நோபல் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா எதுவும் கேட்டதில்லை. ஆனா இட் கேன் பி அ பொட்டன்ஷியல் ஒன். பட் இதுல படிக்கிற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எழுதலாம். இப்போ லாஸ்ட் இயர் வந்து படிச்ச லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் பத்தி அவங்க பேசினது வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அதர் உமன் ரிலேட்டட் இஷ்யூஸ்ல எழுதுறப்போ, in fact, I also remember writing a conclusion recognizing the low female labor force participation. அதை ஹைலைட் பண்றதுக்கு தான் இந்த வருஷம் நோபல் பிரைஸ் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டு கன்க்ளூஷன்ல நான் ரேண்டமா உமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பத்தி ஒரு கொஸ்டின் வரும்போது நோபல் பிரைஸ் எழுதும். இப்போ வேர்ல்டு வைடா அது ஒரு முக்கியமான இஷ்யூவா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதர் ஆன்சர்ஸ்ல எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இட் கிவ்ஸ் அஸ் அன் ஐடியா அபவுட் தட் பர்டிகுலர் ஏரியா. இப்போ பேங்கிங் செக்டர் நோபல்ஸ் பாக்குறப்போ பேங்கிங் செக்டர் கொலாப்ஸ் வந்து எப்படி எக்கனாமியை வீக்கன் பண்ணுது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டோம். அந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிறதுனால பேங்கிங் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்தா நம்ம அதை வந்து ஒரு அந்த அப்ரோச்ல வி கேன் கிவ். நான் டயக்ராம் வரைஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அது ரிலேட்டடா கொஸ்டின் வரும்போது எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஏரியால ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாவது இருக்கானா தெரியல. மேபி அதர் எக்ஸாம்ஸ்ல இருக்கலாம். பட் மெயின்ஸ்க்கு கண்டிப்பா வந்து இட் இஸ் ரெலவென்ட் லைக் ஆல்ரெடி செட் இன் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. ஏன்னா colonization இஸ் அ டைரக்ட் டாபிக் இன் தி சிலபஸ். So this year's Economic Nobel was awarded to Daron Acemoglu, Simon Johnson and James Robinson for their studies of how institutions are formed and affect the prosperity. இதுல டேரன் அசிமோக்லுவும் ஜேம்ஸ் ராபின்சனும் எழுதின இந்த புக் இஸ் கன்சிடர்ட் டு பி அ கிளாசிக் இன் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் இல்லை, இன் ஜென்ரல் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல எல்லாத்துலயும் பார்ப்பாங்க. என்னன்னா வை நேஷன்ஸ் ஃபெயில் அப்படிங்கிறதுல இந்த புக் வந்து ஆல்ரெடி 2012 எழுதின புக். இந்த புக் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதில் அவங்களோட அந்த ரிசர்ச் தான் இந்த புக்கில் வந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் அதுதான் வந்து இந்த வருஷத்துக்கான நோபல் ப்ரைஸும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி குட் டு ரீட், ரிவ்யூ புக் டு ரீட். பட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் செகண்ட் அட்டெம்ப்ட்லாம் உட்காந்து இந்த புக்கெல்லாம் படிக்காதீங்க. இப்போ உட்காந்துக்கிட்டு ஐம் ஜஸ்ட் ஷோயிங் தி புக். இந்த புக்கும் ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்னு. சர்வீஸ் வாங்கிட்டு படிக்கலாம், சரியா? சர்வீஸ் வாங்கிட்டு உங்களுக்கு சாகிற வரைக்கும் டைம் இருக்கு, 80 வயசு வரைக்கும் டைம் இருக்கு. எவ்வளோ புக் வேணா படிக்கலாம். இப்போ வெறும் யூபிஎஸ்சிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சு சர்வீஸ் வாங்காத பாருங்க, சரியா? ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ தி புக் which you can see. ஸோ இந்த வருஷத்துக்கான நோபல் எதுக்கு தராங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இப்போ வந்து இந்தியா வாஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் நேஷன் இன் தி வேர்ல்ட் டில் 17th century. ஓகே, ஆனா நம்ம ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் டேட்டா கூட நான் காட்டியிருக்கேன். என்னதுன்னா 17th centuryயோட வேர்ல்டு ஜிடிபி மேப் ஒன்று காட்டியிருப்பாங்க. எக்ஸ்ட்ராபுலேஷன்ல கால்குலேட் பண்ணது தான். ஆல்மோஸ்ட் 25% ஆஃப் தி வேர்ல்டு ஜிடிபி இந்தியா தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஆனா அதுவே 1947ல பிரிட்டிஷோட கொலோனியல் ரூல் முடிச்சுட்டு அவங்க வெளியே போறப்போ இந்தியா இஸ் அ தேர்ட் வேர்ல்ட் புவர் கண்ட்ரி which is suffering to which is a poverty filled nation with huge unemployment, no industrialization and மக்களுக்கு வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கும் டஃபா இருக்கு. ஸோ இது ஒரு சைடு இருக்கு. பேரலி பாத்தீங்கன்னா இந்தியா மாதிரியான இன்னொரு காலனி தான் ஆஸ்திரேலியா ஒரு நியூசிலாந்து. ஸோ இப்போ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பாத்தீங்கன்னா அதுவும் பிரிட்டிஷ் காலனி தான். So when Britishers entered Australia, Australia is a backward nation. It's just an empty continent and very less tribal aboriginal population. அங்க இருக்கிற aboriginals சொல்லுவாங்க tribals. அந்த tribal populations இருக்கிற very scarcely populated ஒரு country. இனி இப்போ அது ஒரு scarcely populated தான்.
வெறும் அந்த சவுத் வெஸ்ட் மட்டும்தான், சவுத் ஈஸ்ட் ஏரியா மட்டும்தான் பாப்புலேட்டடா இருக்கும். ஆனாலும் அந்த ட்ரைபல் பீப்புள் மட்டுமே இருக்கிற ஒரு காலியான ஒரு கான்டினென்ட் தான். இப்போ அண்டார்டிகா இருக்க மாதிரி தான் அதுவும். அப்படிப்பட்ட ஒரு கான்டினென்ட்ல, அண்ட் ஆஸ்திரேலியா இஸ் அ புவர் கண்ட்ரி கம்பேர்ட் டு 17th century. இட் இஸ் நத்திங் பட் புவர் கண்ட்ரி வித் அ ஃபியூ ட்ரைபல் பாப்புலேஷன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரிக்கு அதே பிரிட்டிஷ் ஆர் கோயிங் அஸ் colonial masters and they are capturing it. But now Australia is a developed nation, New Zealand is a developed nation, India started off as a third world poor country, now we are a developing nation. ஸோ அப்போ ஒரே பிரிட்டிஷ் கொலோனியல் ரூலர்ஸ் தான் வந்து ரெண்டு நாட்டுக்கும் போறாங்க. தென் ஹவு திஸ் டிஃபரன்சியேஷன் ஹேப்பன் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ வை கொலோனியலைசேஷன் டிஃபரன்ஷியேட்டட் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ்? ஸோ பேரலா ஆஸ்திரேலியா ஏன் எடுக்கிறீங்க? நம்ம இப்போ இருக்கிற நம்ம அண்ணாச்சி இருக்காரு யூஎஸ்ஏ. ஸோ இவரை வந்து நீங்க வந்து விட்டீங்க. யூஎஸ்ஏ இஸ் ஆல்சோ பிரிட்டிஷ் காலனி தான். ஸோ பிரிட்டிஷர்ஸ் கொலனைஸ் யூஎஸ்ஏ ஆர் இன் ஜெனரல் ஒரு பார்ட் ஆஃப் பிரிட்டிஷ், இன்னொரு பார்ட் ஸ்பெயின், இன்னொரு பார்ட் பிரான்ஸ், மூணு பேருமே கொலனைஸ் பண்ண ஒரு ஏரியா தான் நார்த் அமெரிக்கா. ஸோ இந்த நார்த் அமெரிக்காலையும் பாத்தீங்கன்னா அது என்டர் ஆகிறப்போ 17th century இட் இஸ் அ வாஸ்ட் எம்டி கான்டினென்ட் வித் ட்ரைபல் பாப்புலேஷன். மெக்சிகோ இஸ் கன்சிடர்ட் டு பி a rich civilization. பட் அமெரிக்கா அண்ட் கனடா இப்போ இருக்குல்ல, இப்போ நீங்க நார்த் அமெரிக்கா பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? அதுல வந்து நீங்க இஃப் யூ சி, கனடா இருக்கு, அமெரிக்கா இருக்கு, மெக்சிகோ இருக்கு. மெக்சிகோ இஸ் தி ரிச்சஸ்ட் சிவிலைசேஷன். பட் இது வந்து ஒரு காலியான இடம் வித் ட்ரைபல் பாப்புலேஷன், வித் நத்திங், வெரி புவர் அண்ட் பேக்வர்ட் 17th century. ஆஃப்டர் இப்போ நவ் கரண்ட் சுச்சுவேஷன் பாருங்க, டூ ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ் ஆஃப் தி வேர்ல்ட். ஓகே, அண்ட் மெக்சிகோ இஸ் அ டெவலப்பிங் புவர் கண்ட்ரி. ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ இது ரெண்டுமே காலனைஸ் ஆன ஒரு லேண்டு தான். ஸோ ஏன் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அப்போ ஒரு சில காலனிஸை வந்து திஸ் காலனைசர்ஸ் டெவலப்ட் அண்ட் ஒரு சில காலனிஸ்ல தே டிட்ன்ட் டெவலப். அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, த இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் தே இன்ட்ரடியூஸ்ட் இன் தட் காலனி. So when they brought in democratic and economically prospering institutions, those regions developed. And ஒரு சில காலனிஸ்ல எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் அன்டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு வரும்போது those areas backward ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஃபரன்சியேஷன் ஆஃப் வாட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தே brought, what law or what culture they brought in there, what setup they brought in there, அதுதான் இந்த டிஃபரன்சியேஷன் காரணம். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் they build nations. ஸோ building right institution is very important for nation building அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க. ஏன் வேற வேற இன்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்தாங்கிறத பார்ப்போம். அப்படிப்பட்ட இந்த ரிசர்ச் சொன்னதுக்கு தான் இந்த வருஷத்துக்கான இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோபல். ஸோ இட்ஸ் மற்றபடி சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு டெப்தா இது போகாது, சிம்பிளான ஒரு ஸ்மால் கான்செப்ட் தான். ஸோ ஹிந்துல வந்து ஒரு எடிட்டோரியல், இது வந்து டெக்ஸ்ட் கான்டெக்ட்ல வந்த ஒரு ஆர்டிகிள். அப்புறம் இது வழக்கமா நேற்றுக்கு சாட்டர்டே வந்த ஹிந்து எடிட்டோரியல். அண்ட் இதை தாண்டி ஐ ஆல்சோ ரெட் தி நோபல் கமிட்டியோட சைட்டேஷன்ஸ் படித்தேன். அப்புறம் ஐ ஆல்சோ சா தி எக்ஸ்பிரஸ்லயும் ஒரு எக்ஸ்பிளைன் வந்துச்சு, பிகாஸ் வை தே கேவ் தி நோபல் பிரைஸ் அப்படின்னு. ஸோ இது எல்லா ஆர்டிகல்ஸோட ரெஃபரன்ஸ்க்கு அப்புறமா தான் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் திஸ். ஓகே, வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியில இட் இஸ் வெரி மச் ரெலவெண்ட். ஏன்னா colonization அண்ட் டீகாலனைசேஷன், ரீட்ராயிங் ஆஃப் நேஷனல் பவுண்டரிஸ் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். ஸோ colonization பத்தி தான் இது பேசுது. ஆல்ரெடி colonization பத்தி சசி தரூர் எழுதின ஒரு ஆர்டிகல் வந்து நான் எடிட்டோரியல்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், ஹவு colonizers disrupted தி கண்ட்ரி அப்படின்னு. ஸோ அதுவும் வந்து இதே மாதிரி வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அண்ட் ஆப்ஷனல்ஸ்ல வந்து அந்த எடிட்டோரியலையும் பாருங்க, அதுல வந்து நீங்க ஜஸ்ட் colonization அப்படின்னு நீங்க எடிட்டோரியல் ரிசர்வ் எடுங்க. இப்போ கூட யாரோ ஒருத்தர் கேட்டீங்க, யார் கேட்டது? நம்மளோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எடிட்டோரியல் ரிசர்வ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், எடிட்டோரியல் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் நான் 150 எடிஷன்ஸ்ல நடத்தின எல்லா டாபிக்ஸையும் நான் சிலபஸ் வாரியா பிரிச்சு ஐ வுட் ஹவ் கிவன். அண்ட் அந்த டாபிக் எந்த எடிஷன்ல இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த பிடிஎஃப்ல இருக்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிடிஎஃப் எடுத்து அந்த பிடிஎஃப்ல நீங்க பிரிண்ட் போட்டு கூட வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நடந்த அந்த 150 எடிஷன்ஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கு, அது GS 1 2 3 4 அப்படின்னு செக்ரிகேட் பண்ணி எந்த நம்பர்ல எந்த டாபிக் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ரிசர்வ் வந்து கிரியேட் பண்ணிருப்பேன். ஸோ அந்த ரிசர்வ் போய் பாருங்க, இவள் கெட்டுரும். அதுல GS 1 கூட colonization அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த வீடியோ இந்த வீடியோ லிங்க் பண்ணிட்டீங்கன்னா colonizationோட இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டா வெரி யூனிக் ஆன்சர்ஸ் எழுத முடியும். ஏன்னா வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியில யார் ஆன்சர் எழுதினாலும் அவங்களோட ஆன்சர்ஸ் வந்து இந்த மார்க்கெட்ல இருக்கிற நோட்ஸ்ல என்ன இருக்கோ அதுவாக தான் இருக்கும். colonization அப்படின்னா கொஞ்சம் NCERT எல்லாம் படிச்சவங்க அர்ஜுன் தேவ்ல இருக்கிறத எழுதுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து மார்க்கெட் நோட்ஸ் தான், விஷன் நோட்ஸோ இல்லைன்னா இந்த ஒன்லி ஐஎஸ் நோட்ஸோ இல்லை ஏதோ ஒரு நோட்ஸ்ல வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியில என்ன இருக்கோ அதுதான் எழுத போறாங்க. பட் இந்த மாதிரி எடிட்டோரியல் பாயிண்ட்ஸ் அந்த நோட்ஸ்ல இல்ல. ஸோ அதுதான் வந்து யூனிக்னஸ் ஆஃப் திஸ் எடிட்டோரியல்ஸ். அண்ட் ஆப்ஷனல்ஸ்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல், சோஷியாலஜி ஆப்ஷனல், அப்புறமா வந்து ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷனல், தென் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல். இது வந்து எனக்கு சிலபஸ் ரிலேட்டடா இருக்கிற எனக்கு தோன்ற ஆப்ஷனல்ஸ். அதை தாண்டி வேற ஏதாவது ஆப்ஷனல் உங்களுக்கு ரெலவெண்ட்னாலும் நீங்க லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ வை நேஷன்ஸ் ஃபெயில்.
ஸோ இவங்க இந்த 3 ரிசர்ச்சர்ஸ் எதை எக்ஸாம்பிளா எடுத்திருப்பாங்க அப்படின்னா அமெரிக்காவை தான் எடுத்திருப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்தியாவையும் ஆஸ்திரேலியாவையும் சொன்னேன். ஏன்னா நமக்கு அப்பதான கான்டெக்ட் புரியும். நான் ஃபுல்லாவும் அது வச்சு சொல்றேன். பட் அவங்களோட தீசிஸ் பேப்பர் வந்து யூஎஸ்ஏவும் மெக்சிகோவையும் கம்பேர் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா தட் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதே சுச்சுவேஷன்ல மெக்சிகோட இன்னைக்கான நிலைமை, ஆனா யூஎஸ்ஏ மேல இருக்க யூஎஸ்ஏவோட சுச்சுவேஷன். ஸோ இது வந்து அரிசோனாவோட பார்டர்ல இருக்கு. மேல வந்து ஸோ இதுதான் இந்த பார்டர் ஏரியா, யூஎஸ்ஏக்கும் மெக்சிகோக்குள்ள இருக்க பார்டர். இந்த பார்டர் ஜூம் இன் பண்ணி பார்த்தா அங்க வந்து நோகேல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. இட் இஸ் அ டவுன். ஸோ காலனைசேஷனுக்கு முன்னாடி அது ஒரே ஊர் தான். இட்ஸ் வாஸ் பார்ட் ஆஃப் மெக்சிகோ. பட் கொலோனியல் மாஸ்டர்ஸ் ஃப்ரீடம் கொடுத்துட்டு போன பிறகு ஒரு ஹாஃப் வந்து யூஎஸ்ஏக்கு போயிடுச்சு, ஒரு ஹாஃப் வந்து மெக்சிகோக்கு வந்துருச்சு. வழக்கம் போல அவங்க கோடு போட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி பிரிச்சு கூட்டு போயிட்டாங்க. ஸோ இதே நோகேல்ஸ் வந்து நீங்க இந்த லைனுக்கு மேல போயிட்டு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், டெமோகிராபிக் இண்டிகேட்டர்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல் தி பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, ஹையா இருக்கு. ஆனா அதே நோகேல்ஸோட சவுதர்ன் பார்ட்டை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தா எல்லாமே பேக்வர்டா இருக்கு. ஸோ அப்போ ஒரே ஊர் தான், ஒரே கல்ச்சர் தான், ஒரே பாஸ்ட் தான், ஒரே டெம்பரேச்சர், ஒரே கிளைமேட். ஆனா ஏன் இந்த டிஃபரன்ஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா நார்தர்ன் பார்ட் ஆஃப் தி நோகேல்ஸ் இஸ் கமிங் அண்டர் தி யூஎஸ்ஏஸ் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் செட்டப் அண்ட் தேர் இன்ஸ்டிடியூஷன். யூஎஸ்ஏவோட டெமோக்ரஸி, அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், லிபரலைசேஷன் அண்ட் எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த எக்கனாமிக் ரைட்ஸ் அண்ட் ஆல் தி பெனிஃபிட்ஸ்ல இருக்கு. கீழே இருக்கிற நொகேல்ஸ் வந்து மெக்சிகோவோட அந்த டிக்டேட்டர்ஷிப் ரூல்ல மாட்டி அண்ட் அங்க இருக்கிற அந்த அன்டெமோக்ராட்டிக் செட்டப்ல மாட்டி அண்டர் டெவலப்டாவே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டிஃபரன்சியேஷன் காரணம் கொலனைசேஷன் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்து பிளேசஸ் இன் நியூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நொகேல்ஸ் அப்படிங்கிற ஊர் எங்க இருக்கு அப்படின்னா யூஎஸ்ல கொஞ்சம் இருக்கு, மெக்சிகோல கொஞ்சம் இருக்கு. சரியா? ஸோ இந்த வருஷத்துக்கான நோபல்ஸ் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் ஹவு தே கோயிங் டு டூ அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ ரிச்சஸ்ட் 20% ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் கண்ட்ரிஸ் ஆர் நோ 30 times ரிச்சர் தென் தி புவரஸ்ட் 20 கண்ட்ரிஸ். இன்னைக்கு நம்ம ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்ற அந்த 20% கண்ட்ரிஸ் வந்து 30 times ரிச்சர் தென் தி புவரஸ்ட் 20% கண்ட்ரிஸ். உங்களுக்கு புரியுதா? இந்த டேட்டா வந்து நம்ம குளோபல் இன்இக்வாலிட்டி எழுதுறப்போ எங்க வேணா எழுதலாம். நோபல் கமிட்டியோட இதுல தான் இந்த டேட்டா இருந்தது. இந்த இன்இக்வாலிட்டிக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸா வந்து இந்த காலனைசேஷன் தான். இந்த இன்கம் பேக் பிட்வீன் தி ரிச்சஸ்ட் அண்ட் தி புவரஸ்ட் கண்ட்ரிஸ் பர்சஸ் ஆல்தோ. ஸோ புவரஸ்ட் கண்ட்ரிஸும் நிறைய பேர் ரிச்சஸ்டா இருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்மளும் வந்து என்ன பண்ணோம், நல்ல ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப் தான் கொண்டு வந்தோம், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வந்தோம், எல்பிஜிக்கு அப்புறம் ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணோம். நம்மளும் பாவர்ட்டில இருந்தா வெளியே வரும். பட் வி ஆர் நாட் ஏபிள் டு கோ ஆஸ் தே ஆர் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ தே ப்ரொவைட் அன் எக்ஸ்பிளேஷன் வை சம் கண்ட்ரிஸ் ஆர் ரிச் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் ஆர் புவர் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ யூரோப்பியன்ஸ் காலனைஸ் லார்ஜ் பார்ட் ஆஃப் தி குளோப் அண்ட் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் தோஸ் சொசைட்டிஸ் சேஞ்ச். அவங்க போய் காலனைஸ் பண்ணிட்டு அந்த ஊர்களில் ஆல்ரெடி இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு இவங்க கொஞ்சம் இன்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு வராங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த பிளேசஸ் வேர், ஸோ இது ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா வந்து கம்பேர் பண்றாங்க. அவங்க காலனைசேஷன்ல உள்ள என்டர் ஆனப்போ அப்போ ரிச்சஸ்ட் இந்த கண்ட்ரீஸ்லாம் இப்போ புவரஸ்டா இருக்கு. அப்போ எந்தெந்த கண்ட்ரிலாம் ஜிடிபியில கம்மியா இருந்ததோ இப்போ ஜிடிபியில அதிகமா இருந்ததோ அவங்களாம் இப்போ புவரஸ்டா இருக்காங்க. அப்போ எதெல்லாம் ஜிடிபியில ரொம்ப கம்மியா இருந்ததோ அதான் இப்போ அதிகமா இருக்கு. ஸோ ஜிடிபிக்கும் இந்த காலனைசேஷனுக்கும் வந்து ஒரு இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்போ இருக்க ரிச்சஸ்ட் கண்ட்ரி இப்போ புவர் கண்ட்ரி, அப்போ இருக்க புவரஸ்ட் கண்ட்ரி இப்போ தான் ரிச்சஸ்ட் கண்ட்ரி. அப்போ அமெரிக்கா இஸ் புவர், அப்போ வந்து ஆஸ்திரேலியா இஸ் புவர், ஸோ இந்தியா இஸ் ரிச். ஸோ அந்த இது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காலனைசர்ஸ் வந்து அவங்க போன கண்ட்ரிஸை வந்து 2 கிரைட்டீரியால பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த 2 கிரைட்டீரியா என்னென்ன கிரைட்டீரியா, 3 கிரைட்டீரியா வச்சு பிரிச்சிருக்காங்க. ஸோ காலனிஸை வந்து 2 டைப்பா பிரிச்சிருக்காங்க. பிரிக்கிறதுக்கு 3 கிரைட்டீரியா பார்த்துருக்காங்க அப்படின்னு இவங்க குவான்டிடேட்டிவா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பேப்பர்ல. ஸோ அவங்க காலனிஸை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க காலனிஸ்குள்ள போன பிறகு இந்த காலனிஸ் விச் தே என்டர்ட், அந்த காலனிஸ் அவங்களுக்கு ஃபேவரபிளா இருந்த ஏரியாவை எல்லாத்தையுமே அவங்க நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஃபேவரபிளா இல்லாத இடத்துல வந்து எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. காலனைசேஷன்ஸோட மெயின் பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். காலனைசேஷனோட மெயின் பர்பஸ் என்ன? அப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது, அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வேணும், ஃபினிஷ் குட்ஸ் விற்கிறதுக்கு மார்க்கெட் வேணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸா இருக்கு. அதை தாண்டி யூரோப்ல பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாயிட்டு இருக்கு. அங்க வந்து ரிலீஜியன்னால இப்ப கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இருக்கிற அந்த இஷ்யூஸ்னாலையும் ப்ரொட்டஸ்டன்ட் கேத்தலிக் இஷ்யூஸ்ல நிறைய ரெஃப்யூஜி கிரைசிஸ் வருது. நிறைய பேர் அங்க இருக்கிறவங்களும் வந்து வேற லேண்ட்ஸை நோக்கி போகணும், ஏன்னா அங்க பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அவங்களும் வந்து வைடானா வேற இடத்துல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு லேண்டை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு லேண்டுக்கான நீடு இருக்கு, ரிசோர்சஸ்க்கான ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் மார்க்கெட்கான நீடு இருக்கு. இது எல்லா நீடும் பூர்த்தி பண்ற மாதிரி தான் அவங்க காலனிஸை தேடிக்கிட்டு இருந்தாங்க, ஆல் தி யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஸோ அதனால காலனிஸை அவங்க செட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி போய் அவங்க சூஸ் பண்ற காலனிஸ்ல வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் டென்சிட்டி. ஸோ காலனிஸ் விச் ஹேட் லோ பாப்புலேஷன் டென்சிட்டி, அங்க பாப்புலேஷனே பெருசா இல்லை, காலியான இடம் அப்படிங்கிற ஏரியாவா இருந்து, அப்படி லோ பாப்புலேஷன் டென்சிட்டி யாருமே இல்லைன்னா இவங்க அங்க போனா அவங்களை எதிர்க்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. அப்ப எதிர்க்கவும் யாரும் இல்லை, அப்பாவியான ட்ரைபல்ஸ் தான் இருந்திருப்பாங்க. அமெரிக்கால ரெட் இண்டியன்ஸ், ஆஸ்திரேலியால அபோரிஜினல்ஸ். ஸோ அந்த அப்பாவியான ட்ரைபல்ஸ் தான் இருக்காங்க. ஸோ வித் லெஸ் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி கிளைமேட்,
அவங்க வந்து ஒரு டெம்பரேட் ரீஜன்ல இருக்கிற பீப்புள் யூரோப்பியன்ஸ். அப்போ அவங்களுக்கு ஒத்து போற கிளைமேட் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ த ரீஜன்ஸ் வித் தி which had low population density and low resistance and favorable climate, அதே டெம்பரேட் கண்டிஷன்ஸ் அண்ட் செட்டிலர் மார்டாலிட்டி. செட்டிலர் மார்டாலிட்டினா என்ன அப்படின்னா டெம்பரேச்சரோட இம்பாக்ட். அவங்க டெம்பரேட் ரீஜன்ல இருக்கிறதுனால டெம்பரேட் ரீஜனுக்கு அக்கஸ்டம் ஆயிட்டாங்க. ஸோ அங்க இருக்கிற டிசீசஸ் எல்லாம் அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அவங்க டக்குன்னு ஒரு டிராபிக்கல் ரீஜனுக்கு போன பிறகு என்ன ஆயிடுச்சு, மார்டாலிட்டி ரேட் ஆஃப் கோலனைசர்ஸ் அதிகமாயிடுச்சு. பிரிட்டிஷர்ஸ் இப்போ இந்தியாவுக்கு வராங்கல்ல, ஒரு காலத்துல வந்து இந்த மாதிரி டிராபிக்கல் நேஷன்ல பிரிட்டிஷர்ஸ் அனுப்புறதுங்கிறது பனிஷ்மெண்ட் போஸ்டிங். ஏன்னா அங்க போனா டோட்டலா சன் இருக்கும், ஹாட் சன் இருக்கும் அண்ட் வேரியஸ் டிராபிக்கல் டிசீஸ். ஏன்னா டிராபிக்கல் ஏரியா க்ளோசர் டு ஈக்வேட்டர், மோர் டிசீசஸ். ஸோ அந்த டிசீசஸ் வந்து நிறைய அங்கதான் ஸ்ப்ரெட் ஆகும் டெம்பரேட் ரீஜன்ஸை விட. ஸோ டிசீஸ் ஸ்ப்ரெட் ஹையா இருக்கிறதுனால அங்க வாழ்ற மக்களுக்கு அதுக்கு இம்யூனிட்டி இருக்கும், இவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்காது. ஸோ தி செட்டிலர் பீப்புள் when they entered into those countries they didn't have immunity. ஸோ ஆட்டோமேட்டிக்லி டெம்பரேச்சர் ஒத்து போல இம்யூனிட்டி இல்லாதனால டிசீசஸ்ல நிறைய பேர் செத்துட்டாங்க. செட்டிலர் மோர்டாலிட்டி. ஸோ இந்த 4 இண்டிகேட்டர்ஸ் தான், இந்த 4 இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து இந்த எந்த இன்ஸ்டிடியூஷனை கொண்டு வரணுங்கிறதே முடிவு கொடுத்துருக்கு. ஸோ அவங்க போன இடத்துல எல்லாம் வந்து லோ பாப்புலேஷன், அதனால வந்து லோ ரெசிஸ்டன்ஸ், போராட்டம் இருக்காது, ஃபேவரபிள் கிளைமேட் அண்ட் டெம்பரேட் ரீஜனா அது இருந்து செட்டிலர் மார்டாலிட்டியே இல்ல அப்படிங்கிற மாதிரி ரீஜன்ல என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரீஜனை வந்து அவங்க செட்டிலர்மெண்டா யூஸ் பண்ணிட்டாங்க, செட்டில்மெண்ட் காலனிஸா மாத்திட்டாங்க. செட்டில்மெண்ட் காலனிஸ்னா என்ன அப்படின்னா, அங்க இடம் பத்தாம நான் வேற இடத்துக்கு போகணும், யூரோப்பியன்ஸே வேற இடத்துல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்களே, அவங்களாம் வந்து செட்டில் ஆகுங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்க ஒரு புது நாடை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன்ஸோட எமிகிரேஷனை சப்போர்ட் பண்ணி அங்க இமிகிரேஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க போய் தங்கறதுக்கு ஃபேவரபிளான ஏரியாவா இருந்திருக்கு. அப்படி இருந்த ஏரியா தான் அமெரிக்கா அண்ட் கனடா டெம்பரேட் ரீஜன், ஆஸ்திரேலியா நியூசிலாந்து டெம்பரேட் ரீஜன். ஆஸ்திரேலியாவோட நார்தன் பார்ட் டிராபிக்கல், பட் சதர்ன் பார்ட் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஏரியால அவங்களுக்கு ஃபேவரபிளான கண்டிஷன்ஸ் இருந்து அங்க ரெசிஸ்டன்ஸும் இல்லை, மோர்டாலிட்டியும் கம்மியா இருக்குன்னு அவங்க மக்களை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்க எல்லாம் இங்க வாங்க, நம்மளால இங்க தங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க மக்கள் வந்து தங்க ஆரம்பிச்சுட்டாங்க. when European people came and settled there and they lived there, அவங்களே ஏமாத்த முடியாதுல்ல, அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தாங்கல்ல. பிளஸ் அவங்க அங்க ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து ஒரு கண்ட்ரியை உருவாக்க போறாங்க. ஸோ அப்போ அங்க இருக்கிற மக்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி எக்கனாமி வளர்ந்தாதான். ஏன்னா அப்போ ஜிடிபியில் அது கம்மியா இருக்குல்ல அந்த ரீஜன். ஸோ அந்த ரீஜன் ஜிடிபியில கம்மியா இருக்க ரீஜன்ல பீப்புள் ஷுட் ஒர்க் ஹார்ட், பீப்புள் ஷுட் ஒர்க் இன் இண்டஸ்ட்ரீஸ், பீப்புள் ஷுட் பில்ட் அ கண்ட்ரி. அப்படிங்கிற போது அந்த ரீஜனை டெவலப் பண்றதுக்கு என்ன பாலிசி தேவையோ அதை கொண்டு வராங்க. பிளஸ் அவங்க மக்களே இருக்கிறதுனால அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் தராங்க. பிளஸ் அவங்க மக்கள் தான் வந்து செட்டில் ஆக போறதுனால அவங்களுக்கு டெமோக்ரஸி வருது. ஸோ அது ஃபேவரபிளான இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரியேட் பண்றாங்க, ஃபேவரபிளான பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை கிரியேட் பண்ணி தீஸ் பீப்புள் ஆர் கோயிங் தேர் அண்ட் செட்டிலிங். அப்படி யூரோப்பியன்ஸ் போய் செட்டில் ஆனது தான் அமெரிக்கா ஆர் ஆஸ்திரேலியா ஆர் நியூசிலாந்து. அவங்களே போய் செட்டில் ஆனதுனால அங்கே நல்ல ஃபேவரபிளான இன்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு வராங்க. ஸோ அங்க ஏரியாவில் என்ன ஆகுது, ஃபேவரபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகுது. அந்த ஏரியாவும் அந்த பிரிட்டன் மாதிரியே இல்ல அவங்க கொலோனியல் நாடு மாதிரி இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகுது. அங்கேயே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் போகுது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 18th century 19th century அவங்க அனுபவிக்கிறாங்க. 20th century அந்த ரீஜனும் டெவலப்டு நாடாயிடுது, லைக் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா இதெல்லாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரீஜன்ஸ் வேர் தே வெண்ட். ஸோ அந்த செட்டிலர் மார்டாலிட்டி கம்மியா இருந்த ஏரியாவை செட்டிலர் காலனியா மாத்திட்டாங்க. செட்டிலர் மார்டாலிட்டி, செட்டிலர் காலனி, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் புரியுதுல, இந்த கீவேர்ட்ஸ் தான் நம்ம வந்து இதுல இருந்து எடுத்துக்கணும். ஸோ கோலனைசேஷன் ரிலேட்டட் ஆன்சர் எழுதுறப்போ செட்டிலர் மார்டாலிட்டி, செட்டிலர் காலனி. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆந்த்ரோபாலஜில ரிலேட்டட். ஏன்னா ஆந்த்ரோபாலஜில ஹவு தி ஹியூமன் ஹெல்த் இம்பாக்டட் தி வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி, ஹியூமன் ஹெல்த் இம்பாக்டட் தி லோக்கல் ரீஜன்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஆந்த்ரோபாலஜில இது ரெலவெண்ட் அப்படின்னு தான் சொல்றேன். வாட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தே பிராட் அப்படிங்கிறது தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இட்ஸ் ரெலவெண்ட். வாட் சொசைட்டிஸ் தே கிரியேட்டடுங்கிறது தான் சோஷியாலஜில ரெலவெண்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் வந்து அங்க எழுதுறப்போ யூ ஹேவ் டு ரைட் இன் தி ஆப்ஷனல்ஸ். ஸோ புரிஞ்சுச்சா செட்டிலர் மார்டாலிட்டியும் செட்டிலர் காலனிஸ்னா என்னன்னு. இப்போ அவங்க ஒரு சில கண்ட்ரி ரிச்சஸ்ட் நாடான இந்தியாக்குள்ள வராங்க. அந்த நாடு ஆல்ரெடி ரிச்சஸ்ட். அப்போ இருக்கிறத எடுத்துட்டு போனா போதும். உங்களுக்கு புரியுதா, இது ஆல்ரெடி ரிச்சஸ்ட் நாடு, இதை ஏன் வளர்க்கணும், இருக்கிறத எடுத்துட்டு போயிடலாம், இல்லாத இடத்துல தான் வளர்க்கணும். நம்பர் 1. ஸோ இந்தியா இஸ் பாப்புலேஷன் டென்ஸ், இருக்கிறதுல டென்ஸ் பாப்புலேஷன் இருந்து ஒரு 2000-3000 வருஷம் சிவிலைசேஷன் இருக்கிற ஒரு நாடு. டென்ஸ் பாப்புலேஷன், மக்கள் ஆல்ரெடி செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அங்க போயிட்டு இவங்க உள்ள போனா அங்க ரெசிஸ்டன்ஸ் அதிகம், அவங்களை ஈஸியா எதிர்த்து அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அங்க ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அங்க டிக்டேட்டர்ஷிப் தேவை. ஸோ டிக்டேட்டர்ஷிப் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல என்ன கொண்டு வராங்க. ஏன் வந்து ஆஸ்திரேலியால டெமோக்ரஸி வருது, ஏன்னா அவங்க மக்களே வந்தாங்க, அவங்க எதிர்க்க போறது இல்ல, நாடை வளர்க்க தான் போறாங்க. இங்க வந்தா இந்தியன்ஸ் எதிர்க்க போறாங்க, அப்ப அங்க சர்வாதிகாரம் டிக்டேட்டர்ஷிப். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமா இருக்கு, அதனால எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ டிக்டேட்டர்ஷிப். அதே மாதிரி என்னாலே அங்க வந்து தங்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அங்க பாப்புலேஷன் அதிகம், பிளஸ் எனக்கு கிளைமேட்டும் ஒத்துக்கல, இங்க வந்து வெயில் அடிக்குது, பிளஸ் எனக்கு ஏகப்பட்ட நோய் வருது. அங்க யார் வந்தாலும் வந்து டயரியா, வாமிட்டிங், மலேரியா, டிப்தீரியா அப்படின்ட்டு நிறைய நிறைய கொலோனியல் ரூலர்ஸ் வந்து இங்கதான் வந்து செத்து போயிருப்பாங்க. அவங்களோட இது கூட இங்கே தான் இருந்திருக்கும். லைக் நம்ம இந்த இவர் இருக்காருல்ல
ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்கதான் நிறைய பேர் வந்து இறந்துருப்பாங்க. நம்ம இவரு ரயட் வாரியை கொண்டு வந்தாரு, அவர் யாரு, தாமஸ் முன்ரோ கூட இந்த மாதிரி ஒரு டயரியால தான் இறந்து போனாரு. அவர் வந்து ஆந்திரால இருக்கிறப்போ ஒரு இன்ஸ்பெக்ஷன்ல இறந்துட்டாரு. அவர் இங்கே தான் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இங்க தான் அப்படி செத்து போயிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ கிளைமேட் ஒத்துக்கல அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, அப்ப இங்க தங்க முடியாது, நம்ம ஆளுங்களை இங்க வர வைக்க முடியாது. ஸோ அப்போ இங்க வந்து நாம என்ன இன்ஸ்டிடியூஷனை கொண்டு வர போறோம் அப்படின்னா, அங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனையும் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனையும் பூஸ்ட் பண்ற மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு வந்தோம். இங்க எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன் என்ன, உள்ள வரோம், வளங்களை எடுக்கிறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், பிரிட்டிஷ்க்கு அனுப்புறோம். ஸோ நாட் ஆல்ரெடி ரிச்சா இருக்கிறதுனால அங்க இருந்து அந்த ரிசோர்சஸை எடுக்கிறதுக்கான எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸை கிரியேட் பண்றாங்க. அப்படி கிரியேட் பண்றதுக்கு நம்ம எழுதுறதுக்கு எது எழுதலாம்னா ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ ஜமீன்தாரி, ரயட்வாரி, மஹல்வாரி, இது மூணுமே வந்து எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸை உருவாக்குறாங்க. என்டையர் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து என்ன பண்றாங்க, ஜமீன்தார்ஸை வந்து கிரியேட் பண்றாங்க. அது வரைக்கும் ஜமீன்தாரே கிடையாது, அவங்க ஒரு லார்ஜ் ஃபார்மலரா இருக்காங்க. அந்த நாடே உனக்கு தான்டா அப்படின்றாங்க, அந்த லேண்ட் எல்லாம் உனக்கு தான், உங்க வேலை என்ன, அவங்க எல்லா ஃபார்மிங் எவ்வளவு பண்றாங்களோ அதுல இருந்து எவ்வளவு டாக்ஸை கலெக்ட் பண்ண முடியும் கலெக்ட் பண்ணி எனக்கு 10/11 ஷேர் கொடு, நீ 1/11 ஷேர் வச்சுக்கோ, எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் தான் பண்ணணும் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ தே கிரியேட்டட் எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஜமீன்தாரி சிஸ்டம், ரைட்வாரி சிஸ்டம், மஹால்வாரி சிஸ்டம். அண்ட் அதை டிக்டேட்டர்ஷிப்பா மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க, அதுக்கு வந்து டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், லேண்ட் எப்படி கேப்சர் பண்ணும், டாக்டரின் ஆஃப் லேப்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி சபார்டினேட் சப்சிடரி அலையன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு வந்து காலி பண்றாங்க. ஸோ தட்ஸ் த ரீசன் வை இப்போ இந்த ரீஜன்ஸ்ல வந்து என்ன ஆயிடுச்சு, இங்க இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால இந்தியா வாஸ் நெவர் இண்டஸ்ட்ரியலைஸ்ட். ஸோ அங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கல. இருக்கிற வளங்கள் வெளியே தான் போச்சு, இருக்கிற நேஷனல் வெல்த் வெளியே தான் போச்சு, இருக்கிற ஜிடிபி எல்லாம் வெளியே தான் போயிடுச்சு. ஸோ ஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புவர் நேஷன் ஆக்கிட்டாங்க. அங்க அவங்களே போய் செட்டில் ஆனதுனால அங்க பெட்டர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரியேட் பண்ணி நாட டெவலப்மெண்ட் நோக்கி கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற இந்த டிஸ்கிரிபன்சிக்கு காரணம். ரெண்டு இடத்துலயும் பிரிட்டிஷ் தான் போயிருக்கு, பட் ஒரு இடம் வந்து டெவலப்டு கண்ட்ரியா இருக்கு, இன்னொரு இடம் மோஸ்ட் பேக்வர்ட் ரீஜனா இருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அமெரிக்கால பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ரெவல்யூஷன் வந்திருக்கும். அமெரிக்கால என்னதான் அதே பிரிட்டிஷ் பீப்புள் தான் அங்கேயும் போய் செட்டில் ஆகிறாங்களா இருந்தாலும், பிரிட்டிஷ் வந்து லண்டன்ல உட்காந்து இந்த மக்களை கவர்ன் பண்றது உங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு புரியுதா, அங்க நல்ல இன்ஸ்டிடியூஷன் தான் வருது, பட் அந்த அளவுக்கு அந்த மக்கள் இருந்திருக்காங்க. நாங்க அமெரிக்காவுக்கு வந்து இப்ப நாங்களாம் அமெரிக்கன்ஸ், சரியா, நீ என்ன லண்டன்ல இருந்து எங்களுக்கு ஆர்டர் போடுற, நீ எதுக்கு லண்டனுக்கு நாங்க டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அது வரைக்கும் ஆக்சுவலி அமெரிக்கன் ரெவல்யூஷன் நடக்கிற வரைக்கும் அங்க வந்து டெமோக்ரஸி எல்லாம் கிடையாது. நம்ம பிரிட்டிஷ் அங்க வந்து அப்படிதான் கவர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் அங்க ஃபேவரபிளான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்துச்சு. பட் அந்த மக்கள் அங்க ஆல்ரெடி அவேர் மக்களா இருக்கிறதுனால வாட் தே டிட், நாங்க தனி நாடு ஆயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதே பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா ரெவல்யூஷன் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராஸ்பரிட்டி எல்லாம் வந்த பிறகு லண்டன்ல இருந்து நீ எதுக்கு ஆர்டர் போடுற அப்படின்னு அந்த கொஸ்டின் வந்து இவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி ரெவல்யூஷன் பண்ணி பிரிட்டிஷ் சர்க்காரை தூக்கி போட்டு தே ஆர் கிரியேட்டிங் அ நியூ கண்ட்ரி கால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அப்படி கிரியேட் பண்றப்போ அதை டெமோக்ரஸியா டிக்ளேர் பண்ணி இன்னைக்கு ஓல்டஸ்ட் டெமோக்ரஸின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஓல்டஸ்ட் டெமோக்ரஸியை தான் டிக்டேட்டர்ஷிப்பா மாத்தணும் அப்படிங்கிற ஆர்வத்துல 250 வருஷம் அமெரிக்கன் ஹிஸ்டரியை காலி பண்றதுக்குன்னே அடுத்த பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு ட்ரம்ப் ஆசைப்பட்டு. ட்ரம்ப் ஓப்பனா சொல்றாரு, நான் வந்த உடனே திஸ் இஸ் தி லாஸ்ட் எலெக்ஷன் அப்படின்னு, இதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் நடக்காது, ஐம் கோயிங் டு டர்ன் இன்டு டிக்டேட்டர்ஷிப் ஓப்பனா சொல்றாரு. ஓல்டஸ்ட் டெமோக்ரஸின்னு ஆடிட்டு இருந்தாங்க, அந்த டெமோக்ரஸியை காலி பண்ற மாதிரி ஒரு ட்ரம்ப்ங்கிற ஒரு ஆள் வராரு. அந்த ஆள் கூட இன்னொரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் வந்து ஒண்ணு சேர்ந்துருச்சு, மஸ்க். இதுங்க ரெண்டு பேர் கையில இருந்து அந்த நாட்டை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமெரிக்கால. ஓகே, சோ ஜோக்ஸ் அவார்ட் அமெரிக்கால டெமோக்ரஸி வருது. சோ பீப்புள் வந்து அங்க இருக்கிற மக்கள் ரெவல்யூஷன் பண்ணும்போது அந்த ரெவல்யூஷனை வந்து ரொம்ப நாள் ஏமாத்த முடியாதனால ஃப்ரீடம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதனாலதான் கனடால வந்து இண்டிபெண்டா அவங்க வந்து ஒரு கண்ட்ரி ஆறாங்க, இங்க யூஎஸ்ஏ ஒரு தனி கண்ட்ரி ஆகுது. பட் நம்ம கிட்ட வந்து என்ன பண்றாங்க, டிக்டேட்டர்ஷிப்பை கொண்டு வந்து போலீஸ் கவர்மெண்ட், போலீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு வந்து அந்த ரூல் மூலமாவே தே ஸ்டார்டட் டு எக்ஸ்ப்ளாய்ட் அவர் கண்ட்ரி. ஸோ போலீஸ் ஸ்டேட்டை கொண்டு வந்து ரிப்ரெசிவ் மெஷர்ஸை கொண்டு வந்து ஃபுல்லா மிலிட்ரி செட்டப்ல கொண்டு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வளர விடாமலே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போயிட்டு அப்படியே ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷனை கண்டுபிடிச்சு ஒரு 2 அமெரிக்கன்ஸ் வந்து கண்டுபிடிச்சு அவங்களே சொல்றாங்க, நான் இப்படிதான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு தான் இந்த வருஷத்துக்கான நோபல்ஸ். ஸோ டு எக்ஸ்ப்ளாய்ட் தி இண்டிஜினஸ் பாப்புலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் என்ன அப்படின்னா, டு எக்ஸ்ப்ளாய்ட் தி இண்டிஜினஸ் பாப்புலேஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் தி ரிசோர்சஸ். அப்படிப்பட்ட காலனிஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரியேட் பண்ணாங்க. அங்க நோ டெமோக்ரஸி, நோ எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அப்படி பண்ணிட்டாங்க. ஸோ அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்குன்னு ஒரு எலிட் கிளாஸை உருவாக்குறாங்க. எலிட் கிளாஸை உருவாக்கி அவங்கள ஜாலரா வச்சுக்கிறாங்க. அதான் ஒரு சில மோஸ்ட் ஆஃப் தி ஜமீன்தார்ஸ் அண்ட் ஒரு சில லோக்கல் ரூலர்ஸ்.
பிரின்ஸ்லி ஸ்டேட் ரூலர்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய எலைட்ஸை மட்டும் என்ன பண்றாங்க, அவங்கள மட்டும் செழிப்பா வச்சுக்கிட்டு அவங்க மூலமா நாட்டை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. ஸோ ஒரு சில எலைட் குரூப் மட்டும் ரிச் ஆகுது. அதுதான் இந்தியாவில் இருக்கிற இன்இக்வாலிட்டி காரணம். ஏன் இன்இக்வாலிட்டி காரணம்னா, ஒரு 200 வருஷம் இந்த ஒரு குரூப் மட்டும் பயங்கர ரிச்சா இருக்கு, மிச்ச என்டையர் குரூப்புமே சஃபரிங்ல இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தே கிரியேட்டட் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன் விச் ஒன்லி பெனிஃபிட்டட் எலைட் பீப்புள் லைக் ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ அதனால என்ன ஆகுது, அந்த இன்இக்வாலிட்டி அந்த நாட்டில் அதிகமாகுது. நெக்ஸ்ட் வந்து காலனைசர். அதனால தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் முதல்ல கொண்டு வந்தே லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தான். ஏன் அதை கொண்டு வரோம் அப்படின்னா இந்த ரீசன்னால தான். எவ்ரி திங் ஹேஸ் அ பர்பஸ். காலனைசர் செட்டில்டு அண்ட் என்கரேஜ் மைக்ரன்ஸ் ஃப்ரம் ஹோம். நீங்க வாங்க, நாடு நல்லா இருக்கு. ஸோ அவங்க அங்க போய் என்ன பண்றாங்கன்னு பாக்குறாங்க. அங்க போயிட்டு அவங்க வந்து டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் கொண்டு வந்தாங்கல்ல. யாருக்கு டெமோக்ரஸி கொண்டு வந்தாங்கன்னா அவங்க மக்களுக்கு, யூரோப்பியன்ஸ்க்கு டெமோக்ரஸி. அங்க இருந்த யூஎஸ்ல இருக்கிற ரெட் இண்டியன்ஸோட நிலைமை என்ன ஆச்சு, ஜீனோசைட். ஸோ யூஎஸ்ல இருக்கிற ரெட் இண்டியன்ஸ் ஜீனோசைட், ஸ்லேவ் கூட கிடையாது, ஜீனோசைட் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. இப்போ மிச்சம் ஒரு 1000 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ அப்படி ஒரு இனமே அங்க இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாலையும் அந்த அபார்ஜினல்ஸை டோட்டலா காலி பண்ணி அவங்கள வந்து ஒரு மைக்ரோ மைனாரிட்டியா மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ இது என்டையர்லி மேசக்கர் them. அவங்கள மேசக்கர் பண்ணி தான் அமெரிக்கா உருவாக்கி இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வந்து சொல்லுவாரு, அமெரிக்கன்ஸ் வந்து அமெரிக்கன்ஸ்க்கு இங்க இமிகிரன்ஸ் வரக்கூடாதுன்னு. ஐயோ நீங்களே இமிகிரன்ஸ் தான், யூகே உங்களோட தாத்தா பாட்டி இமிகிரன்ஸ் தான், அங்க இருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கும். ஸோ இங்க இருக்கிற அங்க அபோரிஜினல் பீப்புளை ரிமூவ் பண்ணிட்டு தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த பீப்புளுக்கு அவங்க டெமோக்ரஸி கொடுக்கல, அவங்களை ரிமூவ் பண்ணிட்டு இவங்க உருவாக்குன நாட டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா உருவாக்கிட்டாங்க. So they needed to have inclusive economic institution that incentivize the settlers to work hard and invest new homeland. அந்த நியூ ஹோம்லாண்டை டெவலப்டு நாடா மாத்திர மாதிரி பொலிட்டிக்கல் செட்டப் அண்ட் எக்கனாமிக் செட்டப்பை கிரியேட் பண்றாங்க. ஸோ அதுதான் இந்த போன வாட்டி இந்த மாதிரி ஒரு டயக்ராம் நல்லா இருந்தது. நோபல் பிரைஸோட இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ் வந்து சூப்பரா இருக்கும், அவங்களோட ஒரிஜினல் டயக்ராம்ஸ் அந்த சைட்டேஷன்ஸ்ல. போன வருஷமும் அது இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி ரிச் நாடுல வந்து என்ன பண்றாங்க, அந்த ரிச் பீப்புள் மட்டும் பெனிஃபிட் பண்ற மாதிரி ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணிட்டு அந்த ரிச் நாடை அப்படியே தங்க வச்சிடுறாங்க, அப்புறம் விட்டுட்டு போயிடுறாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு புவர் கண்ட்ரில ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளை கிரியேட் பண்ணி அவங்க டெவலப் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை கொண்டு வந்து மேல கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதா சொல்லுவோம். போன ஆட்டு நம்ம இதே தான் விமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஒரு டயக்ராம் பார்த்திருப்போம். யூக்கு அப்புறமா இன்னொன்று பார்த்திருப்போம், மேல் வந்து அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் நிக்காம அப்படியே போகும், விமன் வந்து மெட்டர்னிட்டினால நடுவில் அஃபெக்ட் ஆயிட்டு ஒன்னா ஆரம்பிச்சிருந்தாலும் மெட்டர்னிட்டினால அஃபெக்ட் ஆகிறதுனால கீழே வந்துருச்சு அவங்களோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். அந்த மாதிரி டயக்ராம்ஸ் வந்து நல்லா போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கோலனைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்த பிறகு அந்த நாடுகள் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ இந்தியாவோட ஃபிளாவா நம்ம பார்க்குற இண்டஸ்ட்ரீஸே கிரியேட் ஆகல. ஸோ அதுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல நம்ம வந்து மிஸ் பண்ணது தான். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல நம்ம காலனி நாடா மாறினது தான் வந்து நம்மளோட பிக்கஸ்ட் ஃபிளா. ஸோ அதுக்கப்புறமா கூட டெவலப் ஆயிருக்கலாம், பட் அதை பத்தி வருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இன்க்ளூசிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ரெவல்யூஷன் பத்தி பேசியிருப்பாங்க. இப்போ என்னதான் அவங்க வந்து இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸை கிரியேட் பண்ணாலும் எப்படி அது டெமோக்ரஸியா மாறுது. இப்போ அமெரிக்கன் ரெவல்யூஷன்ல எப்படி வந்து டெமோக்ரஸி வருது, இப்போ பிரிட்டனே இருக்கட்டும், பிரிட்டன்ல வந்து எப்போ டெமோக்ரஸி வருது, அது வரைக்கும் ஒரு மொனார்க்கு தானே இருந்துச்சு, கிங்கு தானே ரூல் பண்ணிட்டு இருந்தாரு, பட் அங்கேயும் ஒரு கட்டத்தில் டெமோக்ரஸி வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பாப்புலேஷன்ஸ்ல நம்ம பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் உருவாக்கிட்டோம் அப்படின்னா மக்கள் முன்னேறிடுறாங்க. அவங்களும் ரொம்ப நேரம் ஏமாத்தி ரூல் பண்ண முடியல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, அவங்க ஒரு ரெவல்யூஷனுக்கு நோக்கி எக்ஸ்ட்ரீமா போறப்போ அது விட்டுற வேண்டியதா இருக்கு. ஸோ பிரிட்டனோட மொனார்க் வந்து பதவி விட்டுட்டு பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுத்துட்டாரு. யூஎஸ்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா டோட்டலா அமெரிக்கா விட்டு இங்க வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அங்க நடந்திருக்கு. ஸோ அந்த ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்று நடக்கிறப்போ தான் தே ஆர் கிரியேட்டிங் டெமோக்ரஸி தேர் அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட் தான் நெக்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. தேர் இஸ் த்ரெட் ஆஃப் ரெவல்யூஷன், பீப்புள் இன் தி பவர் ஃபேஸ் டைலமா. எதுவுமே ஆப்ஷன் மேக்ஸிமம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதே பேரலல் கொண்டு வரலாம். இந்தியாலையும் ரெவல்யூஷன் நடந்துச்சு. இந்தியாலையும் வந்து வி ஹேட் 1857 நீங்க ஆரம்பிச்சு அப்படி கணக்கு போட்டாலும் 90 இயர்ஸோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்கு. ஸோ இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் வந்து அவங்க மேக்சிமம் பவர்ல இருந்துகிட்டு அதை எப்படி பெர்பெச்சுவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க எடுத்த உடனே வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கல. எப்படி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, ரெண்டு நாடுகள்லயுமே அவங்க இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பவர்ல இருக்கிறவங்க ஏமாத்துவாங்க, ரிஃபார்ம்ஸ் ஆர் கமிங், ரிஃபார்ம்ஸ் கொடுக்க போறோம் நம்புங்க அப்படின்னு ஃபேக் ப்ராமிசஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ராமிசஸை கொடுத்து நம்ம அதை மாடர்ன் இந்தியாவில் நீங்க படிப்பீங்க, அந்த ப்ராமிசஸை கொடுத்து கொஞ்ச நாள் தள்ளி போடுவாங்க. அப்படி தள்ளி போட்டுட்டே இருக்கிறப்போ ஒரு கட்டத்துல வந்து இந்த நாடு வந்து அந்த டிராப்ல மாட்டிக்கிச்சு. பட் இந்த நாட்டில் வந்து அந்த ரெவல்யூஷன் வந்து இட் இஸ் கண்டினியூயிங். பிளஸ் இது வந்து ஆல்ரெடி டெவலப்டு நாடா இருக்கு, அமெரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகள் டெவலப் நாடா இருக்கிறதுனால தே கண்டினியூட் இந்த ரெவல்யூஷன் அண்ட் தே காட் இண்டிபெண்டன்ஸ். பட் இந்தியா மாதிரியான நாடுகள்ல கடைசி வரைக்கும் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற மாய வேலையை வச்சு ஏமாத்திட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஹவு வந்து மாடரேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்
முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் இவங்க எல்லாரையும் பிரிச்சு விட்டு டிவைட் பண்ணி விடுறதே அவங்களோட ரோலா இருக்கும். ஸோ மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பிரிச்சு விடுவாங்க. நீங்க அதை படிப்பீங்க. ஸ்வராஜ் சுதேஷி மூவ்மெண்ட்டுக்கும் இன்சூரன்ஸ் ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா அது எப்படி வந்து அவங்க கிட்ட கேம் ஆடி இருப்பாங்கன்னு. ஸோ அந்த கேமை புரிஞ்சுக்கிறது நம்ம எப்போ புரிஞ்சுப்போம் அப்படின்னா அடுத்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்போ கொஞ்சம் புரிஞ்சிருப்போம். அப்போ அந்த ஸ்பிளிட்டை வந்து அவாய்ட் பண்ணியிருப்போம். பரவாயில்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு. பட் அதனால ஒரு 30 வருஷம் கடந்துச்சுல. ஒரு ரிஃபார்முக்கு இன்னொரு ரிஃபார்முக்கு நடுவில் ஒரு 15 வருஷம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ரிஃபார்ம் வருதுன்னு ஏமாத்தியே வந்து ரிவோல்ட் பண்றவங்கள பாசிவாவே ஒரு அதுதான் வந்து இது சொல்லுவாங்க என்னதுன்னா அந்த ப்ரெஷர் வால் தியரி, அந்த என்ன தியரி அது, சேஃப்டி வால் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. மூவ்மெண்ட் பண்றவங்கள வந்து கொஞ்ச நேரம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண விட்டு போயிடலாம், அமுச்சு விட்டுலாம், நம்ம ரிஃபார்ம் தரோம்னு சொல்லி ஏமாதலாம், அவங்களும் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களும் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியே தே போஸ்ட்போன்ட் இட். ஸோ எப்படி வந்து ஒரு இந்த நாடுல ஃப்ரீடம் வந்துச்சு, இந்தியாவுக்கு ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து இவங்களோட ரிசர்ச், இதுக்கு தான் எக்கனாமிக்ஸ் நோபல், அவ்வளவுதான். பட் இதுல வந்து கிரிட்டிசிசம்ஸும் இருக்கு. என்ன கிரிட்டிசிசம் அப்படின்னா, கிரிட்டிசிசம்ஸ் தான் எடிட்டோரியல்ஸ் படிக்கிறப்போ எடுத்தது. ஹிந்துலே இந்த வாரம் ஒரு எடிட்டோரியல் வந்தது, இது ஆர்டிகல் பத்தி எழுதியிருந்தாரு. அப்புறமா எக்ஸ்பிரஸ்லயும் ஒரு கிரிட்டிசிசம் வந்துச்சு, இந்த தியரி வந்து கரெக்ட் தானா அப்படின்னு. ஸோ இந்த தியரி வந்து கண்டிப்பா இட் இஸ் கிவிங் அ வெரி குட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் கொலனைசேஷன். ஸோ அதுல எந்த தப்பும் இல்லை. பட் இதுல ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா, இந்தியா அண்ட் சைனா வந்து எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னு அரவிந்த் சுப்ரமணியம் சொல்லுவாரு. அரவிந்த் சுப்ரமணியம்னா நம்ம ஒரு எக்கனாமிஸ்ட், ஃபார்மர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். பட் அவர் காலத்துலலாம் எக்கனாமிக் சர்வே செம்மையா இருக்கும். அதெல்லாம் தான் எக்கனாமிக் சர்வே. இந்த காலத்துலலாம் எக்கனாமிக் சர்வே நல்லா இல்லை. என்னையும் ஒரு பூமர் மாதிரி பேச வச்சுட்டீங்க. இல்ல நான் உண்மையா சொல்றேங்க, அரவிந்த் சுப்ரமணியம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வரைக்கும் 2 வால்யூம் வரும், இப்பெல்லாம் 1 வால்யூம் தான் வருது. அது நல்லது தானடா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி, 2 வால்யூம் படிச்சு 1 வால்யூம் போர் அடிக்குது. ஸோ இந்தியா சைனா எக்ஸம்ஷன்ஸ் தான். என்னதான் இந்தியா வந்து புவர் கண்ட்ரியா விட்டு போறாங்க, சைனாவையும் புவர் கண்ட்ரியா விட்டு போறாங்க, பட் 2 பேருமே தே ஹேட் வெரி ஹியூஜ் growth. பட் இதுக்குள்ள அவர் ஒரு கம்பாரிசன் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நேஷனை பில்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம். சைனால டிக்டேட்டர்ஷிப் தான். டிக்டேட்டர்ஷிப் வச்சு அவங்க பயங்கர டெவலப்டு கண்ட்ரி ஆயிருக்காங்க. இந்தியாவில் டெமோக்ரஸி தான், அதே எல்பிஜி ரிஃபார்ம் தான் கொண்டு வந்தோம். பட் நம்ம சைனா அளவுக்கு ஏன் வளரல? ஸோ அப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான் ஒரு நாட்டை டெவலப்மெண்ட்டுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னு தான் அரவிந்த் சுப்ரமணியம் சொல்றாரு. சைனால வித் சேம் டிக்டேட்டர்ஷிப் தே டெவலப்டு. ஆனா இந்தியாவில் நம்ம டெமோக்ரஸி வச்சுக்கணும். நான் டெமோக்ரஸிக்கு அகேன்ஸ்டா நான் சொல்லல, இது வந்து ஒரு ஆர்குமெண்டா அவர் சொல்றாரு. என்ன ஆர்குமெண்டா சொல்றாரு அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டுமே ஒரு நாட்டை வளர்ச்சி கொடுத்துறாது, இன்ஸ்டிடியூஷனே தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிசமா வச்சிருப்பாரு. China grown quite rich despite having inclusive, not having any inclusive institution, while India has barely grown with all its inclusive institutions, with a very one of the most revolutionary constitution in the world. நம்ம இந்த ஒரு சப்ரஷனால தான் அப்படி ஒரு கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்தோம் டுகெதர் இந்த கண்ட்ரி. பட் அப்படி இருந்ததுனால தான் அமாங் தி கொலோனியல் நேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் பெட்டர், வெரி மச் பெட்டர் பொசிஷன் பிகாஸ் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்புறம் இன்னொரு சைன், அது பேர்லாம் உங்களுக்கு தேவையில்லை, பட் நீங்க ஏதாவது ஆப்ஷனல் 8 ஆள் போட்டு எழுதுவீங்க அப்படிங்கறதுனால சும்மா நான் அரவிந்த் சுப்ரமணியம் இப்படி ஒரு கருத்து போடுறாரு. ஆப்ஷனல் அப்படித்தானே எழுதணும், ஆப்ஷனல் ரேட்டிங்ல பேர் போட்டு தான் எழுதணும். ஸோ ஹியூமனிட்டிஸ் ஆப்ஷனல்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ யோன் ஆங் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரப்ஷன் அண்ட் ஆட்டோகிரசி வந்து வாஸ் ப்ரிவலண்ட் இன் 18th and 19th century USA. நீங்க அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாலையும் வந்து நீங்க பாக்குறீங்க டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் வந்துச்சுன்னு. அங்க 18th century 19th centuryல அவங்க நாட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு இந்தியாவில் ஏதோ ஒன்று நடக்குதுன்னா நம்ம அது இன்டர்நேஷனல் லெவல் அட்டென்ஷன் வருது, மீடியா அட்டென்ஷன் வருது. இப்போ இந்தியாவில் ஹங்கர் இருக்குன்னு வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ் வருது, டெமோக்ரஸி குறைஞ்சிருக்குன்னு வீடம் ஒரு இண்டெக்ஸ் விடுறாங்க. 18th century 19th centuryல அமெரிக்காவில் என்ன நடந்துன்னு யாரும் இண்டெக்ஸ் விட்டாங்களா? இல்லையே, அப்பெல்லாம் அது வரல. ஸோ அப்போ அங்க என்ன நடந்திருக்குன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, there was huge corruption and autocracy even in America and Australia during 18th and 19th century. அவங்க டெவலப்பிங்கா இருக்கிறப்போ அவங்க இது எல்லாமே பண்ணிட்டு தான் டெவலப் ஆயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அங்க நடந்திருக்கு. பட் அப்போ நமக்கு உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆக்சுவலி அமெரிக்கால ஒரு 100 வருஷம் என்ன நடந்ததுன்னே தெரியல. சிவில் வார் தவிர வேற எதுவுமே தெரியாது. நீங்க வந்து என்டையர் 19th century அமெரிக்கன் ஹிஸ்டரி சொல்லுங்க, 19th century அமெரிக்கன் ஹிஸ்டரியில இருந்து ஒரு இன்சிடென்ட் கேளுங்கன்னு சொன்னா உலகத்துக்கே சிவில் வார் தவிர வேற எதுவும் தெரியாது. சிவில் வார்னா அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி பை ஆப்ரஹாம் லிங்கன், இதை தவிர நம்மளால வேற எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா என்ன நடந்ததுன்னே தெரியாது நமக்கு. ஸோ அந்த ஒரு செஞ்சுரியா அவங்க வந்து சைலண்டா இருந்திருப்பாங்க, வேர்ல்ட் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்க மாட்டாங்க, எதுலையும் தலையிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டி அவங்க உண்டு, அவங்க நாடு உண்டு, அதோட டெவலப்மெண்ட் உண்டு அப்படின்னு இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தான் வந்து அமெரிக்காவுடைய ஒரு மேசிவ் என்ட்ரி இன்டு தி வேர்ல்ட் பாலிடிக்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தான் டர்னிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல உள்ள வந்தவன் இன்னும் போக மாட்டான். இதுதான் அவங்க கிட்ட இருக்க பிரச்சனை. இன்னும் எங்க பிரச்சனை நடந்தாலும் அதுல நானும் ஒரு பங்கா இருக்கணும் அப்படின்றான். நீ பிரச்சனை பண்ணிக்கோ, அதுல நானும் ஏதாவது ஒரு பாட்டுல ஏதாவது ஒரு பங்கா இருக்கணும் அப்படின்ற. ஸோ விச் இஸ் ஹிடன் அப்படிங்கிறது யோங் யாங் சொல்றாங்க, யோன் யாங் அப்படிங்கிறவங்க.
ஸோ டெமோக்ரஸி ட்ரிவன் பை ஷார்ட் டேர்ம் பாப்புலிஸ்ட் பாலிசிஸ். ஸோ சம்டைம்ஸ் வந்து டெமோக்ரஸியே ஒரு சில நாட்டில் எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸாவே மாறி இருக்கு. இப்போ இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த நாட்டில் டெமோக்ரஸி தான் இருக்கும், பயங்கரமான டெமோக்ராட்டிக் செட்டப்ஸ் இருக்கும், எலெக்ஷன்ஸ் நடக்குது, எவ்ரி 5 இயர்ஸ் ஆட்சி மாறுது, டெமோக்ராட்டிக்கா எல்லாமே நடக்குது. ஆனா எலெக்ஷன்ஸ் தவிர வேற எதுவுமே டெமோக்ரஸியா நடக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய நாடுகள் நடக்கும். ஸோ அங்க என்ன நடக்குதுன்னா, எக்ஸ்ட்ராக்டிவ் டெமோக்ரஸியில இருந்துகிட்டே எலைட்ஸை மட்டுமே ஃபேவர் பண்ற கவர்மெண்ட்ஸ் அங்க ஃபார்ம் ஆகுது. அவங்க வந்து அந்த நாட்டோட எலைட்ஸுக்கு மட்டுமே பாலிசி மேக்கிங் பண்றாங்க, லாஸை கொண்டு வராங்க. அப்படி பண்ணிட்டு எலைட்ஸை மட்டுமே ஃபேவர் பண்ற இன்ஸ்டிடியூஷன் டெமோக்ரஸிலையும் உருவாகும் அப்படின்னு ஒரு சில நாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெமோக்ரஸி டிவன் பை ஷார்ட் டேர்ம் பாப்புலிஸ்ட் பாலிசிஸ் கேன் பி எக்ஸ்ட்ராக்டிவ் அண்ட் ஆஸ் ஆட்டோக்ராட்டிக் as in the other countries which have the narrow interests of the elite and people in power. இந்த மாதிரி டெமோக்ரஸிஸ் இருக்குப்பா அப்படிங்கிறதும் சொல்றாங்க. ஸோ அப்போ நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நாடு வளருதுன்றாங்க. இல்ல அதே இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தப்பு நடக்குது அப்படிங்கிறது கிரிட்டிசிசம், அவ்வளவுதான். பட் அவங்க கோலனைசேஷன் பத்தி சொன்னதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தட் இஸ் தி பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் ஒன் கேன் கிவ். அவங்க போய் தங்கினதுனால தான் அங்க டெமோக்ரஸி வந்துச்சு, அவங்க அங்க தங்க வேணாம்னு முடிவு பண்ணதுனால தான் எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்துச்சு. ஸோ தட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட நோபல். ஸோ வித் திஸ் வி ஆர் வைண்டிங் அப். ஹாஃப் அன் ஹவர்ல முடிச்சிட்டேன். ஸோ வித் திஸ் வி ஆர் வைண்டிங் அப் தி எக்கனாமிக்ஸ் நோபல் பார்ட். அண்ட் இது பாத்தீங்களா, இதை வந்து நீங்க கண்டிப்பா வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல எழுதுறப்போ யூ கேன் கோட். இதை வந்து இன்னொரு விஷயத்த நான் 2-3 விஷயத்த சொல்லிடுறேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, எஸ்ஏஸ் எழுதுறப்போ நம்ம அது எல்லாமே விட்டுறோம். நான் திரும்ப நிறைய வாட்டி எடிட்டர்ல சொல்லுவேன். எஸ்ஏ எழுதுறப்போ நம்ம இப்ப போன வாரம் வந்து இப்ப நான் ஒன்று சொன்னேன் என்னன்னா, இப்ப எக்கனாமிக்ஸ் நான் சயின்ஸ் நோபல் நடத்திருப்பேன். அது நமக்கு மெயின்ஸ்ல எங்க எழுத போறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். நீங்க வந்து இப்ப நான் அதுல ஒரு வார்த்தை சொன்னேன் என்னன்னா, அதாவது செஸ் விளையாடலாம் அப்படின்னு சின்ன வயசுல அவருக்கு இருந்த அந்த செஸ் ஆர்வம் தான் ஃபியூச்சர்ல அவருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை அப்படி ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கணும்னு மாத்தி இருக்கு. ஸோ இதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை நீங்க எஸ்ஏல எங்க வேணா கொண்டு வரலாம் ரெலவெண்டா. ஸோ அப்போ வந்து சின்ன வயசுல வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தோட நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா அதுவே ஃபியூச்சர்ல பெரிய விஷயமாவும் மாறும். ஸோ இந்த மாதிரி நீங்க எஸ்ஏஸ்லாம் அப்படிதான் பிலாசாபிக்கல் எஸ்ஏ. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்க எஸ்ஏல எழுதலாம்னு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வைட ஓப்பனா வச்சுக்கிட்டு பாயிண்ட்ஸை உள்ள எடுத்துக்கிட்டு அது எழுதுங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ அதனாலதான் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அனெக்டோட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இந்த எக்கனாமிக்ஸ் நோவலை நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த அனெக்டோட்ஸும் எஸ்ஏஸ்ல ஏகப்பட்ட இடத்துல கோட் பண்ணலாம். ஸோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் ட்ராஜடி, செகண்ட் டைம் ஆஸ் ஃபார்ஸ் அப்படின்னு ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி 4-5 எஸ்ஏ வந்திருக்கு. ஸோ அது எழுதுறப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதலாம். ஸோ அதுலயே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்னைக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி இருந்திருக்கு, அன்னைக்கு எப்படி அதே இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து டெவலப்மெண்ட் அந்த நாடுகள் கொடுத்துச்சு, இன்னைக்கு அதே இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு சில நாடுகள்ல இருந்து டெவலப்மெண்ட் கொடுக்கல. இந்த மாதிரியான அப்ரோச்சஸ் எல்லாம் இருக்குல்ல, இதை நீங்க இன்னோவேட்டிவா எஸ்ஏக்குள்ள எழுத வரதான் பிலாசாபிக்கல் எஸ்ஏ. நம்ம ஏதோ கோட் பேஸ்ட் எஸ்ஏ கொடுத்தா கஷ்டம்னு நினைச்சுக்கிறோம். அது முதல் 1 வருஷம் 2 வருஷம் இருக்கிறப்பதான் கஷ்டம். இப்போ அது வந்து 3-4 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அது கஷ்டம்னு சொல்லக்கூடாது. அதுக்கு எப்படி எழுதணும் தான் நம்ம ஆஸ்பிரன்ஸ் நோக்கி போகணும். அதுக்கு இப்படிதான் எழுதணும். ஸோ அதை நோக்கி வி ஹாவ் டு டிராவல். ஓகே. ஸோ அது எஸ்ஏஸையும் நீங்க யோசிச்சுட்டே இருங்க எப்பவுமே. இது எஸ்ஏல எப்படி எழுதலாம், இது எஸ்ஏல எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது நீங்க வந்து அந்த ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு அந்த மெயின்ஸ் படிக்கிற அந்த 2 மாசத்துல உங்களுக்கு வர்றது கஷ்டம். வருஷம் பூரா நீங்க யோசிக்கணும், இது எஸ்ஏல எப்படி கொண்டு போகலாம், இது எத்திக்ஸ்ல எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது யோசிச்சுட்டே இருந்தாதான் அப்போ உங்களுக்கு அது ஈஸியா வரும். ஸோ ஆல்வேஸ் யூ ரிமெம்பர் திஸ். ஓகே. So with this we'll wind up the today's session.